இனி பார்க்க போறீங்க இந்த காளையோட ஆட்டத்தை. 7:30 சனி முடிஞ்சது. மகர ராசிக்கு இனி நேரம் எப்படி இருக்கு? மகர ராசிக்காரர்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னுவாங்க. ஆனால் எதிர்த்த வீட்டில் கேஸ் இல்லைன்னா கூட நம்ம வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்து நீங்கள் முதல்ல சமைச்சிக்கோங்க, நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு பொதுநல மனப்பான்மை நிறையா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. நிறைய தர்ம சிந்தனை உள்ளவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதனால் இந்த 7:30 சனி இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு கஷ்டத்தை கொடுத்தார். ஆனால் அவங்க அந்த நிதானம், அதை எப்படி கையாளணும், அதில் ஜெயிச்சவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஜென்ரலி மகர ராசிக்காரர்களுக்கு சனி தன்னுடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனால நிறையா அலைச்சல்கள், அதனால் அந்த மாதிரி ஹெல்த் வைஸில் நிறையா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவான் நிறைய கொடுத்தார். அதனால் நம்ம 7:30 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. கடகத்துக்காக சொல்லலாம்ப்பா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கள நிறையா கஷ்டப்படுத்தியிருப்பார். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ நீங்கள் நல்லா உங்களுடைய பிளானிங்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். வீடு வாங்கணுமா, தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு நினச்ச மாதிரி கிடைக்கும். இவ்வளோ நாள் அலைஞ்சிருப்பீங்க, கிடச்சிருக்காது. இப்போ உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல நேரம். ஸோ ஒரு வீடு வாங்கிறதுக்கு, வேறு வேலை தேடிக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு கேத்து பாக்கியத்தில் இருக்கார். இவர் 10ஆம் இடத்திற்கு சூரியன் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு நல்ல இடமாற்றத்தை கொடுப்பார். அது வீடாக இருக்கலாம் அல்லது வேலையாக இருக்கலாம். உங்களுக்கு எது அந்த டைமுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2வது ஆரோக்கியத்தில் நிறைய மாற்றத்தை கொடுப்பார். இது நாள் வரைக்கும் நமக்கு இந்த 7:30 சனியில் சில பேருக்கு சர்ஜரிஸ்லாம் கூட ஆயிருக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு. ஸோ அதில் இதுக்கு மேலே பெரிய மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது. நிறைய குடும்பத்திலேயே கணவன் மனைவி பிரச்சனை இருந்திருக்கலாம், பிள்ளைகளோட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நிறைய டிப்ரெஷன் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த மகர ராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் கஷ்டத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளியில் பார்க்கும்போது இவங்களுக்கு என்னப்பா பெரிய பிரச்சனை இருக்க போகுது அப்படின்ட்டுன்னு. பட் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு மன அழுத்தத்தில் இருந்ததும் இது எல்லாம் மாறி இந்த சனி பெயர்ச்சியானது அவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், தனத்தில் 2ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ தனஸ்தானமும் இவர்களுக்கு நல்லா 6ல குரு மாறுவார். ஆமாம், 6ல் குரு வரார். ராகு 2ல் 8ல் கேத்து வரார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இடமாற்றம், வேலையில் மாற்றம், குடும்பத்தில் நல்ல நிம்மதி, சந்தோஷம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது நாள் வரைக்கும் நான் எனக்கு ஆன்சைட் வர மாதிரி இருந்தது ஆனால் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஆன்சைட் கண்டிப்பாக வரும். எல்லா விஷயத்துலேயுமே ஒரு படி உயர்வை தருவார் இந்த சனி பெயர்ச்சி. நிச்சயமாக. அதே மாதிரி சனி சார் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார். சனியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்லும்பொழுது கூட இந்த மகரமுக்கும் கும்பம் ரெண்டுமே அவரோட சொந்த வீடா இருந்தாலும் இங்க உழைப்ப ஜாஸ்தி கொடுப்பார், அந்த இடத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார் அப்படின்றதும் இருக்கு இல்லையா? ரொம்ப அற்புதம். மகர ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா ராகு கேத்து ஸ்தலங்கள் நிறைய போங்க. ஏன்னா இப்போ சனி பகவான் உங்களுக்கு 7:30 சனி முடிஞ்சிட்டார். இந்த சனிக்காக நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ராகு கேத்து ஸ்தலங்கள் நிறைய போகலாம். நிறைய இருக்குங்க ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது இப்போல்லாம் நமக்கு ஃபோனை நம்ம ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக கோவில்களும் இதுவும் தான் இருக்குது. அதனால் நான் பர்டிகுலராக ஒரு கோயில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சர்ப்ப ஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும்